வணக்கம் நேயர்களே. நிறைய பெண்கள் திருமணமாகி பல வருடங்களாகியும் தாய்மை அடையாம இருக்காங்க. அதற்கு என்ன காரணம்? குழந்தை பாக்கியம் பெறுவதற்காக நமது நலம் கேர் நேச்சுரல் மற்றும் வர்மா மருத்துவமனையின் டாக்டர் கே மாரிமுத்து அவர்கள் என்ன தீர்வு சொல்றாருன்னு கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. டாக்டர், இப்ப பெண்களுக்கு தாய்மை அடையிறதுல ஏன் தாமதமாகுது? அதுக்கு என்ன காரணம்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க இதில் என்ன பிரச்சனைன்னா அவங்களுடைய உறக்கம், அவங்களுடைய சந்தோஷம் இதில் தடைப்படுகிறது. ஏன்னா சில பேருக்கு பகல் நேர டியூட்டி இருக்கும், ஒரு வாரம் கழித்து இரவு நேர இதாக இருக்கும். இப்போது இவங்களுடைய சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்வதற்கு நேரங்காலங்கள் கிடையாது. ஏன்னா நேரம் கிடையாது. ஏன்னா இவங்க கணவன்மாரை பார்க்கவோ இவங்க மனைவிமாரை பார்க்கவோ இவங்களுக்கு நேரம் இருப்பதில்லை. அப்படி ஒரு சூழ்நிலையில் இவங்களுக்கு குழந்தை பேர் என்பது இவங்கள் பணத்தை நோக்கி மட்டும்தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், வாழ்க்கையை நோக்கி ஓடவில்லை. அப்போ சில பேருக்கு என்ன பண்ணுதுன்னா இந்த சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்ள மனதளவில் இவங்களே ஒரு நம்மளுடைய இயலாமையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கு. இவங்க மனசு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு ஒரு கவலையை உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறது. ஏன்னா இரவில் அதிக நேர இரவு, அதாவது 2 மணி 3 மணிக்கு வர்றது, 4 மணிக்கு உறக்கத்தை எடுப்பது, அப்படிங்கும்போது மனதளவிலே பாதிக்கப்படுகிறார்கள். அப்படி பாதிக்கப்படும் போது இந்த ரசாயன மாற்றங்கள் உடம்புல ரசாயன மாற்றங்கள் அளவுக்கு அதிகமாக ஏற்படுகிறது. அப்படிங்கும்போது மாதவிடாய் பிரச்சனைகள், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மனசளவில் பிரச்சனைகள் ஏற்படும் போது, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் போது அவங்களுக்கு குழந்தையின்மைங்கிறது பிரச்சனைகள். என்றைக்குமே ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னா, அந்த காலகட்டங்களில் திருமணம் என்பது 23 வயசு 25 வயசுல நடந்துடும். குழந்தை என்பது 26 வயசு 27 வயசுல. ஏன் அப்படின்னா அந்த அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பெண் யார் என்று அவருக்கு தெரியாது. அந்த பையனுக்கு அந்த கல்யாணத்து முன்னாடி வரைக்கும், முதல் நாள் வரைக்கும், கல்யாணத்து அன்று வரைக்குமே அந்த பெண் யார் என்று தெரியாது. அந்த பெண்ணுக்குமே மாப்பிள்ளை யார் என்று தெரியாது. அப்படி ஒரு சூழ்நிலைகளை இன்னைக்கு தொழில்நுட்ப வளர்ச்சியினால கல்யாணத்துக்கு முன்னாடியே இவங்க பேச வேண்டிய வார்த்தைகளை பேசி முடித்து விடுறார்கள். அதற்கப்புறம் இவங்கள புரிதல் தன்மை, அந்த புரிதல் தன்மை இல்லாமல் போகுது. அந்த புரிதல் தன்மை இல்லாமல் போகிறதுனால் குழந்தை பேரு தள்ளி போடுகிறது. இது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அதாவது படித்த மட்டத்திலும் சரி, படிக்காதவர்களாக இருந்தாலும் சரி, நல்ல பொருளாதாரம் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, பொருளாதாரம் இல்லாத தன்மையில் இருக்கிறவங்களா, பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலைமையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாருக்கும் ஒரே சரியாக தான் இருக்கிறது. அப்படின்னா இவங்க மருத்துவ ரீதியாக, உடல் ரீதியாக, மன ரீதியாக பக்குவப்படவில்லை. அதுதான் இன்றைக்கு குழந்தை பேரு தள்ளி போடுவதற்கான காரணங்கள். சிகிச்சை விவரங்கள்: சர்க்கரை வியாதி, இருதய நோய், கண்கள் சம்பந்தப்பட்ட நோய்கள், உடல் பருமன், சொரியாசிஸ் மற்றும் தோல் நோய்கள், மாதவிடாய் பிரச்சனைகள், குழந்தையின்மை, வலிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், முடி பிரச்சனைகள், உடல் மற்றும் மனம் சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளுக்கும் முழுமையாக சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் கே மாரிமுத்து, நலம் கேர் நேச்சுரல் மற்றும் வர்மா மருத்துவமனை, ஜெயின் பிளாசா, 4வது மாடி, நம்பர் 63, தியாகராய ரோட், பாண்டி பஜார், டி நகர், சென்னை 6,17,000. தொலைபேசி 9710780000. சென்னையில் மட்டுமின்றி மதுரை, திருச்சி, சேலம், ஓசூரிலும் எங்கள் கிளைகள் உள்ளது. உங்கள் நல்ல ஆதரவோடு விரைவில் தமிழகம் எங்கும் எங்கள் கிளைகள் உங்கள் ஊரிலும் தொடங்க அணுகவும் 9445503603 8939069666. நலம் கேர் வாருங்கள், உடல் வளம் பெறுங்கள். சார், இப்போ மகப்பேர் பத்தி பார்த்தோம். அடுத்தது என்னன்னா, இப்போ நிறைய பேருக்கு வயிற்று புண்ணு, இந்த மாதிரி அல்சர் விஷயங்களால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதற்கான காரணம் என்ன? அதற்கான தீர்வு என்ன? அதாவது இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு எப்ப வியாதி வருதுன்னா, அஜீர்ண கோளாறும் மலச்சிக்கலும் பிரச்சனை எப்போ இருக்குதோ அவனுக்கு வியாதி வரப்போகுதுன்னு முதல் மணி அடிக்கிறாங்க. ஏன்னா எப்போ ஒருத்தனுக்கு செரிமான கோளாறு ஏற்படுதோ அன்னைக்கு அவனுக்கு வியாதி வந்துருச்சு. இதை நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதே இல்லை. ஏன்னா இன்னைக்கு குடல் நோயினால பாதிக்கப்பட்டிருக்கவங்க தான் நிறைய பேர். இன்னைக்கு உலகத்துல பார்த்தீங்கன்னா 195% குடல் சம்பந்தமான நோய்கள் பாதிக்கப்பட்டு நிறைய பேர். ஏன்னா சில பேருக்கு
அதாவது உணவு பழக்க வழக்கத்தினால வியாதிகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. உணவு பழக்க வழக்கத்தினால வியாதிகள் ஏற்படுவதில்லை. எந்த உணவை எந்த உணவோடு சேர்த்து சாப்பிடுவது என்பது அது விதிமுறைகள் தெரியாமல் சாப்பிடுவதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் தான் வியாதிகள். அப்படிதான் இன்னைக்கு குடல் சம்பந்தமான வியாதிகள் உருவாவதற்கு, குடல் சம்பந்தப்பட்ட கேன்சரா இருக்கட்டும், வியாதிகளாக குடல் புண்ணுகளாக இருக்கட்டும், அதன் சம்பந்தப்பட்டு சர்க்கரை நோய்களாக இருக்கட்டும், எல்லா வியாதிகளை உருவாக்குவது குடல் சம்பந்தமான பல வியாதிகள் பரம்பரையாக வந்தாலும் சரி, சில வியாதி அதுக்கு அதிகமான வியாதிகள் குடல் சம்பந்தமா ஏற்படுகிற வியாதிகள் தான் இருக்கும். இதை எப்படி சார் பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ வயிறு உப்புசமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, ஜீரண கோளாறு, உடல் அதாவது உணவு செரிக்காமல் இருக்குதுன்னா என்ன பண்ணுவாங்க, கொஞ்சோண்டு பெருங்காயத்தை மோரில் கரைச்சி சாப்பிடுவாங்க. உடனடியாக வயிறு புண்ணு, வயிற்றுல உள்ள கழிவுகள் எல்லாமே சரியாக போயிடும். இதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் வீட்டில் பருப்பு சாம்பார் வைப்பாங்க. பருப்புங்கிறது வாயு சம்பந்தப்பட்ட ஒரு பொருள். ஏன்னா பருப்பு நிறைய சாப்பிட்டா உடம்புலே வாயுகள், அதாவது காற்றை அதிகப்படுத்தி வாயு சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அப்போ அது ஒரு உணவு முறை, அந்த உணவை தான் நம்ம அடிக்கடி எடுத்துக்குவோம். அப்போ அதை சாப்பிட்டு எல்லாருக்கும் வாயு பிரச்சனைகள் வந்துடும். அதை தீர்க்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் அப்படின்னு யோசிச்சா, அப்போ அந்த பருப்பு சாம்பாரிலே பெருங்காயத்தை அதிகமாக சேர்ப்பார்கள். அந்த பெருங்காயம் வாயு சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தன்மை அந்த பெருங்காயத்துக்கு உண்டு. ஆனா பெருங்காயத்திலே நச்சு இருக்கு. அந்த பெருங்காயத்தில் உள்ள நச்சை போக்கணும்னா அதாவது நெய்யிலே பொரிக்க வேண்டும். நெய்யிலே பொரித்து அந்த பெருங்காயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போதான் அந்த பெருங்காயத்தில் உள்ள நச்சுக்கள் வெளியேற்றப்படும். இப்படி ஒவ்வொரு உணவுகளுக்கும் இருக்கிற நச்சுக்களை நீக்கணும்னா அதுக்கு உண்ட உணவு முறைகளை நம்ம சரியாக கையாளணும். நாம என்ன பண்றோம், ஒரு உணவை எடுத்து சாப்பிடுங்கன்னு சொன்னா அதை அப்படியே எடுத்து சாப்பிடுறோம். அதுல உள்ள நச்சுத்தன்மைகளை நீக்கி விட்டு அந்த உணவு முறைகளை சாப்பிட்டால் வியாதி என்ற ஒரு சொல்லே இருக்காது. இன்னைக்கு அந்த வார்த்தையே இல்லாத ஒரு உலகமாக இன்னைக்கு இருந்திருக்கும். ஆனால் நாம என்ன பண்ணுறோம், ஒரு பொருளை எடுத்தால் அதை நம்மளுடைய அவசர உலகத்தில் அதை அப்படியே சாப்பிடுகிறோம். அதனால் ஏற்படக்கூடிய வியாதி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம், மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு இருப்பாரு, பக்கத்தில் கொக்கோ கோலா வச்சிருப்பாரு, ஏதாச்சும் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குளிர்பானம் வச்சிருப்பாரு. இதை கொஞ்சம் சாப்பிடுவார், அதை கொஞ்சம் சாப்பிடுவார், இதை கொஞ்சம் சாப்பிடுவார், அதை கொஞ்சம் சாப்பிடுவார். பிற்காலத்தில் அவர் ஒரு சர்க்கரை நோயாளியோ இல்லை சிறுநீரக நோயாளியோ ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கரை நோயாளியோ ஒரு சிறுநீரக நோயாளியோ ஒரு ஆஸ்பத்திரியில் நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு மருத்துவமனையில் ஒரு சர்க்கரை நோயாளியால் இல்லைனா சிறுநீரக பாதிப்புனால டயாலிசிஸ் பண்ணக்கூடிய ஒரு நோயாளியா அவரை ஏதாவது ஒரு மருத்துவமனையில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது ஏன் அப்படின்னா, நீங்கள் சாப்பிடுகிற குளிர்பானங்களும் சாப்பாட்டு முறைகளுக்கும் எதிரான ஒரு உணவு முறை. அப்போ நீங்க சாப்பாடு சாப்பிடுங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. அந்த சாப்பாடை மட்டும் முழுமையா சாப்பிடுங்க. அது கூட எதிரான உணவு முறைகளை சாப்பிடும்போது அந்த இரைப்பை அலர்ஜி ஆகி அதன் சம்பந்தமா தோல் நோய்களோ உருவாகுது. இன்னைக்கு உலகத்துல சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்கள் அதிகமா இருக்கு. இன்னைக்கு சொரியாசிஸ் அந்த தோல் நோய்கள் அதிகமாக ஒரு காரணமுக்குள்ள இதனால் ஏற்படக்கூடிய ஒரு காரணமாக தான் இருக்கும். ஏன்னா இரைப்பை அலர்ஜி ஆகி அதில் ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றங்கள் தோலில் தெரியுது. அப்போ எதை நம்ம சரி பண்ணணும், தோலில் ஏற்படுகிற அலர்ஜிக்கு நம்ம கிரீமோ இல்லை ஆயிலோ தடவி சரி பண்ண முடியுமா? எங்கே ஏற்பட்டது? இரைப்பையில் ஏற்பட்டது. அப்போ இரைப்பையை சரி பண்ணினா மட்டும்தான், அந்த கழிவுகளை வெளியேற்றினால் மட்டும்தான் அந்த நோய்களை குணப்படுத்த முடியும். இதுதான். அப்போ அந்த நிறைய பேருக்கு எனக்கு வயிற்றில் அல்சர் இருக்கு சார், என்ன பண்ணணும்? அவனுக்கு வயிற்றில் அல்சர் இருக்காது, அவன் மனதிலே அமைதி இருக்காது. எப்போ பார்த்தாலும் ஒரு டிப்ரெஷன், அதாவது மன அமைதி இல்லாமல் ஒரு ஏதாச்சும் ஒரு இதை வச்சு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைக்குள்ள பெரும் பிரச்சனையாக்கி அது ஒரு பெரிய விஷயமாக்கி ஊதிட்டு இருப்பாப்புல. அப்போ அவருக்கு மனதிலே அமைதி இல்லாமல் நம்ம உணவு குழாய் முழுவதும் புண்ணுகள் ஏற்பட்டு, ஏன்னா எப்போ ஒரு மனிதனுக்கு மனதில் அமைதி இல்லைனாவே அவன் இரைப்பையும் உணவு குழாயும் புண்ணுகள் ஏற்பட்டுரும். இது நாளடைவிலே புற்றுநோய்களை உருவாக்கக்கூடிய அளவுக்கு இந்த புண்ணுகள் ஏற்படுத்தும். அதை தான் நாங்கள் சொல்கிறோம், உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக தீர்த்து கொள்ளுங்கள். நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்ம அழுவா உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல போயிட்டு 2 ரூபாய்க்கு மாத்திரை வாங்குவான், வாங்கி அதை போடுவாங்க, உடனே ஒரு 2 நாளைக்கு சரியாகும். இது என்னன்னா டெம்பரவரியாக அந்த புண்ணுக்கு மேலே ஒரு கவசம் மாதிரி மூடி இருக்கும். அது 2 நாள் கழித்து அது மறுபடியும் அந்த புண்ணு இன்னும் பெரிய அளவுல பாதிக்கப்படும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நாங்கள் இன்னைக்கு ஒரு மனிதன்
பால் வந்து இன்னைக்கு பால் உணவுப் பொருளுக்குள்ள நான் சொல்கிறேன், நிறைய விஷயத்தில் நான் சொல்லியிருக்கேன். பால் சாப்பிடலாமான்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க. பால் சாப்பிடலாம், கண்டிப்பாக சாப்பிடலாம். பால் சாப்பிடுவதனால் நோய் ஏற்படாது. ஏன்னா பால் வந்து சித்த மருத்துவத்தில் ஒரு நோய் விரட்டக்கூடிய ஒரு மருத்துவம். ஏன்னா எங்கள் மருத்துவத்தில் பாலும் ஒரு அணு மருந்து, அணுபானம்னா மருந்துக்கு துணையாக கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து, அந்த துணை மருந்துன்னு சொல்லுவோம். அப்படி உள்ள ஒரு பொருளை சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொன்னால் அப்போ எங்கள் மருத்துவத்திற்கு எதிரான ஒரு விஷயம். ஆனால் பாலை எப்படி சாப்பிட வேண்டும், அதுக்கும் ஒரு விதிமுறை இருக்கு. அப்போ அந்த பால், கறந்த பால் 4 மணி நேரத்துக்குள்ளே சாப்பிடணும். அந்த பால் 4 மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்டீங்கன்னா தேவாமிர்தத்துக்கு ஒப்பான ஒரு விஷயம். அதுக்கு மேலே மீறி சாப்பிட்டால் அது விஷம். இப்போ அதனால் வியாதிகள் வரும். அப்போ 4 மணி நேரத்துக்கு முன்னாடி, அப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டில் தான் அந்த மாடுகள் இருக்கும், அவங்க கறந்து அந்த பால்களை யூஸ் பண்ணாங்க, அவங்களுக்கு வியாதிகள் கிடையாது. இன்று அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை. ஏன்னா அதை நான் குறை சொல்லவில்லை, எந்த சூழ்நிலை இருக்காது. அப்போ அந்த பால்கள் சாப்பிடலாமான்னா எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த பால்னால் வியாதிகள், இதுதான் விதிமுறை. அது 4 மணி நேரத்துக்கு தான் நல்லா தான் இருக்கும். எதுக்குமே ஒரு கால அளவு உண்டு, அது போல தான். அப்போது இந்த மாதிரி உணவு முறைகள், அப்போ நம்ம ஒரு உடம்புக்கு எதிரான உணவு முறைகள்னு பார்த்தீங்கன்னா இந்த மைதா வந்து சீக்கிரம் டைஜஷன், அதாவது செரிமான சக்தி ஏற்படாத உணவு முறை. அப்போ அதை நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது என்ன ஆகும்னா அது குடல் சுவர்களிலே ஒற்றி கொண்டு அது அங்கே, அதாவது இன்ஃபெக்ஷன், தொற்று நோய் உருவாக்கக்கூடிய தன்மையை உருவாக்கிவிடும். அப்போ அங்கே புண்ணுகள் ஏற்படும், அதனால் வியாதிகள் வருகிறது. இன்னொன்று, நிறையா பேர் சாப்பிடுவாங்க, சாப்பிட்டோன்னே வாழைப்பழம் சாப்பிடுவாங்க, இல்லைன்னா பழம் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஆளுகளும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நோயாளிகளாக இருப்பார்கள். ஏயா நீ பழம் சாப்பிடணும்னா ஒன்று பழத்தை சாப்பிடு, இல்லைன்னா சாப்பாடை சாப்பிடுங்க. பழத்தையும் சாப்பாடையும் ஒரு சேர எப்படி சாப்பிட முடியும்? பழங்களுக்கு தனியான செரிமான சக்தி, சாப்பாடுக்கு தனியான ஒரு செரிமான சக்தி. அப்படி இருக்கும்போது ரெண்டையும் ஒரு நேரத்தில் எடுத்துக்கொண்டால் அதுக்கு எப்படி செரிமான சக்தியை உண்டு பண்ண முடியும்? இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தலைவலிக்குது, நிறைய இடங்களில் நிறைய விஷயங்களையும் நான் சொல்லியிருக்கேன். தலைவலிக்குது, தலைவலி வந்து பயங்கரமாக இருக்குது. அந்த நேரத்தில் வந்து தலைவலி பாம்பை எடுத்து தடவுறீங்க, கொஞ்சம் நேரத்தில் தலைவலி போயிடுது, தலைவலி சரியாக போயிடுது. எப்படி சரியாக போச்சு? அதே தலைவலி பாம்பை எடுத்து கையில் தடவி பாருங்க, பயங்கரமாக எரிச்சல் இருக்கும். அப்போ அந்த எரிச்சல் ஏன் தலையில் தெரியலை? என்னடா விஷயம்னு பார்த்தா அது என்னன்னா, ஏற்கனவே வலி உள்ள இடத்துல எரிச்சலை கொண்டு தடவணுன்னு மூளை கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அது வந்து என்னடா வலியா எரிச்சலான்னு சொல்ல முடியாமல் ஹேங் ஆயிடுது. அந்த இடத்தை தற்காலிகமாக செயலிழக்க வச்சிருது, மறந்துடுது. அந்த இடங்களில் இருக்கிறது தற்காலிகமாக மறந்துடுது, உணர்வு நிலையிலேருந்து மறந்துடுது. அதனால நமக்கு வலி இருக்கா எரிச்சல் இருக்காங்கன்னு தெரியாது, அந்த சூழ்நிலையே தெரியாமல் போயிடுது. அது போலதான் உணவு முறைகளிலே நம்ம வேற வேற உணவு முறைகளை ஒன்றாக சாப்பிடும்போது அதற்கு தேவையான ஜீரண சக்தி உள்ள அமிலங்களை சுரப்பதற்கு மூளை கன்ஃபியூஷன் ஆயிரும். அப்போ அது எப்படி சுரக்கணும்னு தெரியாமல் அந்த இடங்களை மறந்துவிடும். அப்போ அங்கே சாப்பிட்ட உணவு அப்படியே ஜீரணமாகாமல் அப்படியே அது ஒரு நொதித்து அப்படியே கீழே தள்ளப்படும். இது ஒரு தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தால் அந்த இடங்களிலே புண்ணுகள் ஏற்பட்டு அதுவே வியாதிகளை மாறும். சிகிச்சை விவரங்கள்: சர்க்கரை வியாதி, இருதய நோய், கண்கள் சம்பந்தப்பட்ட நோய்கள், உடல் பருமன், சொரியாசிஸ் மற்றும் தோல் நோய்கள், மாதவிடாய் பிரச்சனைகள், குழந்தையின்மை, வலிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், முடி பிரச்சனைகள், உடல் மற்றும் மனம் சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளுக்கும் முழுமையாக சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் கே மாரிமுத்து, நலம் கேர் நேச்சுரல் மற்றும் வர்மா மருத்துவமனை, ஜெயின் பிளாசா, 4வது மாடி, நம்பர் 63, தியாகராய ரோட், பாண்டி பஜார், டி நகர், சென்னை 6,17,000. தொலைபேசி 9710780000. சென்னையில் மட்டுமின்றி மதுரை, திருச்சி, சேலம், ஓசூரிலும் எங்கள் கிளைகள் உள்ளது. உங்கள் நல்ல ஆதரவோடு விரைவில் தமிழகம் எங்கும் எங்கள் கிளைகள் உங்கள் ஊரிலும் தொடங்க அணுகவும் 9445503603 8939069666. நலம் கேர் வாருங்கள், உடல் வளம் பெறுங்கள்.
டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா சிறு வயதிலேயே நிறைய பேருக்கு தலைமுடி உதிர்வது, இளநரை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதை போக்குறதுக்கான வழிமுறைகள் ஏதாவது இருக்கு? அருமையான ஒரு விஷயமா இது. ஏன்னா நான் வந்து என்னுடைய மருத்துவத்துறையில் மிக நாட்கள் எடுத்துக்கொண்டு ஒரு மருந்துகள் தயாரிக்க முடியுமா அப்படின்னு ஒரு சேலஞ்ச் பண்ணி செய்த ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த இளநரை. இளநரையை 20 நாட்களில் போக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து கண்டுபிடிச்சி அதை வெற்றிகரமாக நிரூபித்து ஒரு கொண்டு வந்தோம்னா அந்த இளநரைக்கு ஒரு மருந்து கொண்டு வந்தோம். ஏன்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஒரே சின்ன விஷயங்கள் தான். ஒரு நம்ம சாதாரண யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களே அதை தான் மருந்தாக செஞ்சுருக்கோம். ஏன்னா அவ்வளோ அற்புதமாக இந்த ஒரு பெரிய நான் வந்து தங்கத்தை இழைச்சேன், வைரத்தை உருக்குனேன் அப்படின்லாம் கிடையாது. ஒரு சின்ன கரிசலாங்கண்ணியை என்ன பண்ணி எப்படி பண்ணி அதை கொண்டு வந்து அதை மருந்தாக கொடுத்தா எப்படியெல்லாம் அதை வந்து சரி பண்ண முடியும். அதுவும் இவ்வளோ நாளுக்குள்ள 20 நாள் தான். 20 நாளில் அந்த மருந்தை கொடுத்து அவங்களுக்கு பயன்பெற முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு இதை வந்து ஒரு வாழ்நாள் இதாக எடுத்து கொண்டு வந்து நம்ம செய்த ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த இளநரை. ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த இளநரைகள் எல்லாருக்கும் நிறைய இருக்குது. அதை தவறான பயன்பாடுகளாக முற்றிலும் அவங்க எப்போவுமே நரைகளாக கொண்டு போயிடுறாங்க. ஆனால் அதை தவிர்க்கிறதுக்காக நான் கண்டுபிடிக்க ஒரு பட்ட மருந்து தான் அந்த ஒரு மருந்து. அது நம்ம மருத்துவமனை எல்லா கிளைகளிலும், அதாவது தமிழகம் எங்கும் இல்லை உலகமெங்கும் இருக்கிற நம்ம மருத்துவமனை கிளைகளில் எல்லா மருத்துவமனையிலையும் இருக்குது. அதை அவங்க நேராக போய் அதை வாங்கிட்டு யூஸ் பண்ணாலும் சரி, நம்ம மருத்துவமனைக்கு நேராக வந்து இல்லைன்னா அவங்க வந்து வீட்டிலேயே இருந்து வாங்கிட்டாலும் சரி உங்களுக்கு சரியாயிடும். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா நிறைய பேருக்கு முடி கொட்டுதல் தான் முக்கியமான ஒரு பிரச்சனைகளாக இருக்கும். முடி கொட்டுதல் வந்து பல பிரச்சனைகள்னால முடி கொட்டும். சில பேருக்கு வந்து உடம்புல வந்து சக்தி குறைபாடுகள்னால பலவீனம், உடம்பு பலவீனத்தினாலையும் முடி கொட்டுதல் நடைபெறும். சிறுநீரக கோளாறு ஏற்பட்டாலும் முடி கொட்டுதல் இருக்கும். கல்லீரல் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் முடி கொட்டுதல் இருக்கும். தூக்க இன்மை இருந்தாலும் முடி கொட்டுதல் இருக்கும். அப்போ அவங்களுக்கு எதனால ஏற்படுது, எந்த பிரச்சனைகள்னு பார்த்து அதுக்குண்டான முறையான மருத்துவத்தை கொடுத்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு சரி செய்ய முடியும். ஏன்னா முடி கொட்டுவதில் பல பிரச்சனைகள் இருக்கு. அதை அவங்களுக்கு என்ன பிரச்சனைனால முடி கொட்டுது, அதுக்குண்டான தீர்வுகள் என்ன அப்படின்னு சொல்லி அதுக்குண்டைய மருந்துகளை மாத்திரைகளும் கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சரி செய்ய முடியும். அது போலதான் இப்போ ஒரு அம்மாவுக்கு வந்து என்னன்னா நேரம் வந்தாங்க, அவங்க வேற பிரச்சனைக்காக வந்தாங்க. என்னன்னா சிறுநீரகனால, அதாவது கொழுப்பு அதிகமாகி உடல் பருமன் வந்து பிளட் ப்ரெஷருக்காக மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நேராக என்னுடைய மருத்துவமனைக்கு வந்தாங்க. அப்போ வந்தவொடனே நான் உட்கார்ந்தவொடனே சொன்னேன், உங்களுக்கு முடி நிறையா கொட்டுதாம்மா, கொத்து கொத்தா கொட்டுதாம்மா அப்படின்னு. ஆமாம் சார், அது எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? இல்லைம்மா கொட்டுதாம்மா அப்படின்னு. யூரின் போகும்போது எரிச்சல் இருக்காம்மா அப்படின்னு. ஆமாம்மா எரிச்சல் இருக்கு, வலி இருக்கு அப்படின்னு. அப்போது அவங்களுக்கு சிறுநீரக பாதிப்பு இருக்குது. ஏன்னா இவங்களை மாத்திரை அதிகமாக எடுத்துக்கொள்வதனால சிறுநீரகம் வடிகட்டுதல் பிரச்சனைகள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போது அவங்களுக்கு முடி கொட்டுதல் பிரச்சனை. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறையில் முடி கொட்டுதல் பிரச்சனை இருக்கும். அதுக்கு தகுந்த காரணங்களை கொடுத்து அதுக்குண்டான இது பண்ணி வழிமுறைகளை எடுத்து மருத்துவ முறைகளை கொடுத்தோம்னா கண்டிப்பாக சரி செய்ய முடியும். அதே மாதிரி சில பேருக்கு வந்து பொடுகு, டேண்ட்ரப்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன வயசில் வந்து இன்னைக்கு தலை வந்து நான் சொல்லும்போது தலை குளிப்பது கூட ஒரு வழிமுறைகள், சித்த முறைகள் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் அதிகாலை 4 மணிக்கு எந்திரிச்சு ஒரு கோயிலுக்கு போகிறீங்கன்னு வச்சிங்கன்னா, அந்த கோயிலுக்கு போயிட்டு என்ன பண்ணுவீங்க, அந்த கோயில் குளங்களிலே நீராட சொல்லுவாங்க.